ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக ரிவிட்டில் ரிவிஷன் க்ளவுட் க்ரியேட் பண்ணும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணுற ஒரே பிரச்சனை, அந்த ஆர்க் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்காது. ஸோ அப்படி ஈக்குவல் சைஸ் இல்லாததுனால ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான ஈஸி மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய மெத்தடாலஜி என்னென்னா, ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிவிட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் வந்து ரிவிஷன் க்ளவுட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக எந்த டெம்ப்ளேட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதுக்கு நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா, சம் ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாக சம் ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் மாடிஃபை பண்ணிப்பேன். அதனால் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு அனோட்டேட்டில் டீட்டெயில்ஸில் காம்பனண்ட் இருக்கும். இதை நீங்கள் பிக்ட்ராப் பண்ணிங்கன்னா இங்கே ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு சம் ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பிக் பண்ணி ஃபஸ்ட் பிக் செகண்ட் பிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸாக ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இதிலே ஆர்க் வச்சு அந்த ரிவிஷன் க்ளவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலியை நம்ம என்ன ஃபேமிலி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியணும். அதுக்காக நம்ம இதுங்க எடிட் டைப் போய்க்கலாம். எடிட் டைப் போயிட்டு இதில் பேட்டர்னில் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நேமை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ரௌசரில் ஃபேமிலிஸில் ரைட் கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்து அந்த நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் பண்ணதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடிட் கொடுத்தோன்னே நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸாக ரிப்பீட் பண்ணோன்னே அந்த ரிப்பீட் லைனாக க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்க்கை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம க்ரியேட்டில் லைன்ஸில் ஆர்க் ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆர்க் எப்படி வேணுமோ நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 லென்த் வைக்கிறேன். என்னோடய ஆர்க் ரேடியஸ் வந்து சம்திங் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஃபேமிலி சேவ். இதை வந்து நம்ம ஆர்க் ரிவிஷன் ஆர்க் நியூன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிப்பீட்டிங் டீட்டெயில்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸில் எடிட் டைப் கொடுத்து இதை டூப்ளிகேட் கொடுக்குறேன். இதில் வந்து நான் வந்து ரிவிஷன் க்ளவுட் நேம் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இந்த நேம் டூப்ளிகேட் கொடுத்தாச்சு. இதில் வந்து பேட்டர்னில் இங்கே டீட்டெயில்ஸில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பிக் ட்ராப் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ஆர்க்கை வந்து ரூட் பண்ணிக்கிறேன். ரூட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பேஸிங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த இடத்துல 150 கொடுத்தோமா 150. ஸோ அந்த 150 நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா, நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இது வந்து டிஃபால்ட்டாக அந்த ரிவிஷன் க்ளவுடாக உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, திருப்பியும் அனோட்டேட்டு டீட்டெயில் காம்பனண்ட் இதில் போயிட்டு நீங்கள்
ஃபஸ்ட் பாயிண்ட் ஒரு நிமிஷம், இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பிக் ட்ராப் பண்ணி ரிவிஷன் க்ளவுட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் திருப்பியும் வந்து அகைன் இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அகைன் இந்த பாயிண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அகைன் இங்கே எக்ஸாக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் க்ளவுட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.